உதடுகளை சுற்றியுள்ள கருமை பெரும்பாலும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆர் லிப் டிஸ்கலரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இது பெரும்பாலும் பல பேருக்கு இருக்கும் ஒரு பொதுவான ப்ராப்ளம் தான். சூரிய ஒளி, ஹார்மோன் மாற்றங்கள், புகைப்பிடித்தல் மற்றும் சில மருந்துகள் இவை எல்லாத்தினாலையும் கூட இது ஏற்படலாம். இன்னைக்கான வீடியோல இந்த மாதிரியான கருமையை நீக்குவதற்கான சிறந்த வழிகளை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். சூரிய பாதுகாப்பு. தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்கள் கிட்ட இருந்து உங்க உதடுகளை பாதுகாக்கிறதுனால உதட்டை சுற்றி இருக்கும் கருமை அதிகரிக்காம பார்த்துக்கொள்ளலாம். வெளியே செல்லும் போது SPF அளவு அதிகம் கொண்ட லிப் பாம் இல்லைன்னா லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உதட்டுல சூரிய ஒளி படாம பாதுகாக்கணும். எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறு ஒரு இயற்கையான ப்ளீச்சிங் பொருள். இது உதடுகளை சுற்றி இருக்க கருமையான பகுதிகளை ஒளிர செய்யும். எலுமிச்சை சாறை பிழிஞ்சு எடுத்து அதை நேரடியா எங்க பிக்மெண்டேஷன் இருக்கோ அந்த பகுதிகளில் அப்ளை பண்ணிட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு வெந்நீர்ல கழுவணும். தொடர்ச்சியா இப்படி செய்யும் பட்சத்துல கருமை கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிக்கும். உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குல இயற்கையான ப்ளீச்சிங் என்சைம்கள் இருக்கு. அது உதடுகளின் நிறமாற்றத்தை குறைக்க உதவும். உருளைக்கிழங்க மெல்லியதாக நறுக்கி கருமை உள்ள பகுதிகளில் தேய்க்கணும். தினமும் இப்படி செஞ்சுட்டு வந்தா காலப்போக்குல கருமை நிறம் மாறுவதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணலாம். கற்றாழை ஜெல். கற்றாழையில சருமத்தை ஒளிர செய்யும் பண்புகள் இருக்கு. இது உதடுகளை சுற்றியுள்ள கருமையை குறைக்கும். பாதிக்கப்பட்ட பகுதியில கொஞ்சமா கற்றாழை ஜெல் இல்லைன்னா கற்றாழையில செய்யப்படுற கிரீம்ஸை தடவினா நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். தேன் மற்றும் பாதாம் எண்ணெய். தேன் மற்றும் பாதாம் எண்ணெய் மிக்சிங் உதடுகளை சுற்றியுள்ள ஸ்கின்னுக்கு ஊட்டமளிச்சு ஒளிர செய்யும். தேன் மற்றும் பாதாம் எண்ணெயை சம பங்குல கலந்து அதை பிக்மெண்டேஷன் இருக்க பகுதியில தடவி 20 மினிட்ஸ் மசாஜ் பண்ணணும். இதை ரெகுலரா செஞ்சுட்டு வந்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கருமை நிறம் நீங்கும். நீரேற்றம். டெய்லி போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது அண்ட் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது நம்மளோட ஒட்டுமொத்த சரும ஆரோக்கியத்துக்கும் அவசியம். ஸோ டெய்லி போதிய அளவு தண்ணீர் குடிச்சு பழங்கள், காய்கறிகள் அண்ட் சீரான ஊட்டச்சத்துக்கள் உள்ள உணவுகளை சாப்பிடணும். இதனால இயற்கையான பளபளப்பை நீங்க பெறலாம். புகைப்பிடித்தல். உங்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தா அதை உடனடியா நிறுத்திடுங்க. ஏன்னா புகைப்பழக்கம் உதடுகள்ல நிறமாற்றத்தை மேலும் மோசமாக்கும் அண்ட் மற்ற பிற ஸ்கின் ப்ராப்ளம்ஸையும் ஏற்படுத்தும். புகையில இருக்கும் ரசாயனங்கள் உதட்டை சுற்றியுள்ள கருமையை அதிகரிச்சு எரிச்சலையும் ஏற்படுத்தும். உங்களுடைய யூஷுவல் ஸ்கின் கேர்ல நம்ம இப்ப சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை சேர்த்துக்கிறது மூலமா உதட்டு கருமையை நீங்க ஈஸியா நீக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.